சோழ நாட்டில் வாழ்ந்த கவிஞன் கம்பரின் மகன் அம்பிகாபதி தனது கவிதை திறமையால் அரண்மனையை கவர்ந்தவன். அதே அரண்மனையில் இருந்த இளவரசி அமராவதி அவன் வார்த்தைகளில் காதலை கண்டாள். மெதுவாக அவர்களுக்குள் ஒரு ஆழமான பந்தம் உருவானது. இந்த காதல் மன்னன் குலோத்துங்கனுக்கு தெரிய வந்தபோது அவன் அதை ஏற்க மறுத்தான். தனது மகளை மணக்க இறைவனை பற்றி 100 பாடல்கள் பாட வேண்டும், அதில் காதல் கலக்கக்கூடாது என்று சவால் வைத்தான். அம்பிகாபதி அதை ஏற்றுக்கொண்டான். அவன் பக்தியுடன் பாடத் தொடங்கினான். 99 பாடல்கள் வெற்றிகரமாக முடிந்தன. 100வது பாடல் தொடங்கும் தருணத்தில் மகிழ்ச்சியில் அமராவதி மறைவிலிருந்து வெளியில் வந்தாள். அவளை கண்ட அம்பிகாபதியின் மனம் காதலில் மூழ்கியது. இறைவனை பற்றி பாட வேண்டிய இடத்தில் அவன் அமராவதியின் அழகை பாடினான். சவால் முறிந்தது. தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்கள் இணைவாக முடியவில்லை. ஆனால் அவர்களின் காதல் காலத்தையும் விதியையும் வென்று இன்று வரை அழியாத நினைவாக வாழ்கிறது.